கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் உங்கள் வெளிச்சம் தேவ நோக்கம் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கான வேத பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். இந்த மலை பிரசங்கத்தில் நம்ம பார்க்குற இது ஒரு பகுதி. இதுக்கு முன்பதாக இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், ராஜ்யத்தில் உள்ளவர்கள் இப்படி தான் வாழணும். ஆவியில் எளிமை உள்ளவர்களாக, சாந்த குணம் உள்ளவர்களாக, நீதின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, சமாதானம் பண்ணுகிறவர்களாக, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக வாழணும். ஏன் வாழணும் என்பதை அதுக்கப்புறம் இங்கே தான் விவரிக்கிறார். இப்படிலாம் வாழணும்னு சொல்லிட்டு ஏன் அப்படி வாழணும் அப்படின்னா அதுக்கு காரணம் இங்கே சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் தேவனை பற்றிய அறிவு இல்லாத ஒரு இருண்ட சூழ்நிலை இருக்கிறது. மெய்யான தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் தேவனை குறித்த அறிவை வெளிப்படுத்துகிறவராக, அவருடைய குணாதிசயத்தை, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் அவர் சொல்றார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உங்களை பார்க்குறவங்க ஆண்டவரை பார்க்கணும், கர்த்தரை பார்க்கணும், அறிந்து கொள்ளணும். இயேசுவை, தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் அவர் சொல்கிறார். ஏன் இப்படிலாம் சாந்த குணம் உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, சமாதானம் பண்ணுகிறவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக ஏன் இருக்கணும்னா நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கு. இப்போ ஒரு இருண்ட ஒரு பகுதி, இந்த இப்போ கேமரா ஸ்டூடியோவில் இருக்க ரெக்கார்டிங் பண்ணுறாங்க, சுற்றி இருட்டாக இருக்குது. ஆனால் 2 வெளிச்சத்தை வச்சுருக்காங்க. 2 வெளிச்சம் இருந்தாலே போதும், காண வேண்டியதை மக்கள் காணலாம். சுற்றி இவ்வளோ இருள் இருக்கேன்னு நம்ம குறை சொல்லணும்னு அவசியமே இல்லை. காரியங்கள் அதே மாதிரி உலகத்தில் இருள் இருக்குது, பாவம் இருக்குது, அக்கிரமம் இருக்குது, அநியாயம் இருக்குன்னு அதை பற்றி குறை சொல்லணும்னு அவசியமே இல்லை. நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருந்தால், நாம் வெளிச்சமாக இருந்தாலே போதும், நாம் பார்க்க வேண்டியதை, செல்ல வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு லகுவாக இருக்கும். இப்போ ஒரு வீட்டில் கரண்ட்டு போச்சு, ஒரு மெழுகுவத்தியோ ஏதோ ஒரு டார்ச்சோ, இப்போலாம் மொபைல் லைட்டை வச்சுட்டு போயிட முடியுதில்ல. ஃபுல்லாக சுற்றி இருட்டு இருந்தாலும் அந்த சின்ன வெளிச்சம் இருந்தால் போதும், அதை வச்சு பார்க்க வேண்டியதை பார்க்கலாம், எங்கே போகணுமோ அங்கே போகலாம். அதே மாதிரி தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் ஒவ்வொருவரும் வெளிச்சமாக பிரகாசிக்கிறவர்களாக இருந்தாலே போதும், இருள் தானாக விலகிவிடும், ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள். முதலாவதாக இந்த பகுதியில் நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்னன்னா, இயேசு சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்தில் வெளிச்சமாக இருக்க பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லலை. அது ஒரு கட்டளையாக சொல்லலை. வெளிச்சம் கொடுங்க அப்படின்னு கட்டளையாக சொல்லலை. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அது நம்மை குறித்ததான ஒரு அடையாளம். நான் ஒரு பிரகாசத்தை கொடுக்கத்தக்கதாக, ஒரு தீவெட்டியை போல, ஒரு வெளிச்சத்தை போல சுடராக இருக்கிறதுக்கு நான் பிரயாசப்படணும்னு சொல்ல, ஏற்கனவே நாம் இப்படி தான் இருக்கிறோம், நாம் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம் என்பதை இயேசு சொல்லுகிறார். ஏன் இந்த உலகத்தில் நம்ம வெளிச்சமாக இருக்கிறோம்னா, கிறிஸ்து நமக்குள்ளாக வாழ்கிறார். நிலவை பார்த்து யாரும் வெளிச்சம் கொடு அப்படின்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. அந்த நிலம் ஆட்டோமேட்டிக்காக சூரியனுடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறதா இருக்கு. அதே போல் கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறவராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கும். இதை அறிந்து கொண்டாலே போதும், கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் என்ற உணர்வு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் எப்பொழுதும் இருந்தாலே
நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக, இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்ம பிரயாசப்பட்டு நம்முடைய பிரயாசத்தினால ஆண்டவரை மகிமைப்படுத்தி வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நாம் கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாக வாழ்ந்தாலே ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்து நம் மூலமாய் தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருப்பார். பிலிப்பியர் 2:15 பார்க்குறோம். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சுடர்களைப் போல உலகத்தில் பிரகாசிக்கிறவர்களாக இருக்கு. நம்முடைய வேலை இருளை கழிந்து கொண்டு அதை சபிச்சுக்கிட்டு அதற்கு நேராக போராடுவதல்ல. நம்முடைய வேலை நாம் சுடர்களைப் போல வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்கும். இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக இருந்தால் போதும், இருள் தானாக விலகிவிடும். இதை அறிந்து புரிந்து கொண்டவர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்று இயேசு இந்த நாளிலே நம்மோடு ஈடுபடுகிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். முதலாவதாக இருக்கிற இடத்துல, உங்கள் வீட்டில், உங்கள் சமுதாயத்தில், உங்கள் சபையில், வேலை செய்கிற இடத்துல, உற்றார் உறவினர் இடத்துல வெளிச்சமாக இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். சபையில் ஒரு மாதிரி இருந்துட்டு நண்பர்கள் மத்தியில், வேலை ஸ்தலத்தில் என்னுடைய அடையாளம் என்ன? அங்கே நான் என்னை கிறிஸ்தவனாக காண்பிக்கிறேனா? கிறிஸ்து என்னுடையவர், நான் கிறிஸ்துவனுடையவர் என்ற காரியம் மற்றவங்களுக்கு தெரிகிறதா, வெளிப்படுகிறதா என்றது போய் பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற காரணம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்படி சொல்லும் போது அடுத்ததாகவே அவர் சொல்லுகிறார், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இல்லைங்க, நான் சீக்ரெட் கிறிஸ்டியன் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. தேவ நோக்கம், தேவனுடைய சித்தமே என்னது? நீங்கள் உலகத்துக்கு தெரிகிறவர்களாக இருக்கணும், மறைந்திருக்கிறவர்களாக இருக்க மாட்டோம். மலை மேலே இருக்கிற ஒரு பட்டணம் பகல் நாளும் சரி இரவு நாளும் சரி மக்களுக்கு தெரியும். நான் கிறிஸ்தவன், நான் தேவனுடையவன் என்பது மறைந்திருக்கிற ஒரு காரியம். நான் ரகசிய கிறிஸ்தவன் என்ற ஒரு கான்செப்டே இல்லை. நான் கிறிஸ்தவன்னு போய் எல்லார்ட்டையும் போய் தம்பட்டா போடணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய சுபாவம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களா இருந்தா அவங்களே பார்த்து சொல்லுவாங்க, நீங்க கிறிஸ்தவங்களா? அப்படி கேட்கிற வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்க வேண்டும். நிறைய நேரத்தில் நான் கிறிஸ்தவன், நான் எனக்கு கர்த்தர் இந்த காரியத்தை சொல்றார் அப்படின்னு தங்களை குறித்து, இல்லைன்னா தங்களுக்கு தேவன் செய்த காரியங்களை குறித்து சாட்சி சொல்வது. ஐயோ, போய் நம்ம மற்றவங்ககிட்ட போய் சொன்னால் அவங்க மனசு வருத்தப்படுமோ, இல்லைன்னா நம்மளை உயர்த்தி விடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லாமல் இருக்கிறத ஒரு தாழ்மையாக நினைக்கிற ஒரு சிலர் உண்டு. அப்படி அல்ல. உண்மையான தாழ்மை எதுன்னா, தேவன் எனக்கு இந்த நன்மை செய்தார், தேவன் என்னை உயர்த்தினார், தேவன் இந்த காரியத்தை செய்து முடிக்க எனக்கு கிருபை பலன் தந்தார் அப்படின்னு சொல்லி தேவனை உயர்த்தி காண்பிப்பது தான் தாழ்மை. என்னை தாழ்த்தி அவருக்கு புகழை உண்டாக்கணும். நான் எனக்கு சொல்லத்தக்கதாக என்னில் ஒன்றும் இல்லை என்று சொல்வது தேவனுக்கு புகழை உண்டாக்காது. சொல்லத்தக்கதாக மெச்சிக்கொள்ளத்தக்கதாக மக்கள் அண்ணாந்து பார்க்கத்தக்கதான காரியங்கள் என்னிடத்தில் இருக்கு, ஆனால் இவை எல்லாம் என்னுடையதல்ல, எல்லாம் கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லுகிறது தான் தாழ்மை. மலை மேல இருக்கிற பட்டணம் பார்த்து எல்லாருக்கும் தெரியணும். மலை மேல இருக்கிற பட்டணத்தை பார்த்து எல்லாருக்கும் தெரியணும், இங்கே ஒரு பட்டணம் இருக்கு, நைட்டு ஆனால் வெளிச்சம் தெரியுது, பகலில் இருக்கும்போது நல்ல உயரத்தில் இருக்குதுன்னு பார்க்குற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், வாழ்க்கையில் காரியங்கள் இருக்கணும். ஆனால் என்னை அண்ணாந்து பார்க்குற உயரத்தில் உயர்த்தினது என்னுடைய பிரயாசம், என்னுடைய பக்தி, என்னுடைய அர்ப்பணிப்பு, என்னுடைய ஜெப வாழ்க்கை அப்படின்னு என்னுடைய காரியங்களை என்ன சுய சக்தியோ சுய பக்தியை சார்ந்திராமல் தேவன் என்னை உயர்த்தினார் என்று தேவனை உயர்த்தத்தக்கதாக நம்மளோட வாழ்க்கை இருக்கும். பழைய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும், உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி எங்கேயாவது கொண்டு சென்றாலே ஜனங்களுக்கு தெரியும், எதிராளிகளுக்கு கூட தெரியும், பெலிஸ்தியர்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு, மற்ற அண்டை நாட்டார்களுக்கு தெரியும், தேவ பிரசன்னம் வந்திருக்கு. இன்னைக்கு வேதம் நம்மை குறித்து சொல்லும் போது நாம் பரிசுத்த ஆவியானவரை சுமந்து செல்லுகிற தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவன் நமக்குள் வாசமாக இருக்கிற தேவனுடைய சமூகம் நமக்குள் இருக்கிறது என்பது வேதம் சொல்லுகிற சத்தியம். ஆனால் நான் போகிற இடத்துலெல்லாம் பார்க்குறவங்களுக்கு தேவனுடைய சமூகம் வந்திருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக, அடையாளம் கண்டு கொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை.
மறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. வெளியரங்கமாய் ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியமாயும் இருக்கிறது. நீங்க உங்களுடைய நம்பிக்கையை, உங்களுடைய விசுவாசத்தை மறைக்கிறவர்களா இருந்தா நீங்க உலகத்துக்கு செய்கிற ஒரு அநியாயமா இருக்கு. வெளிச்சத்தை அவர்கள் காணாதபடிக்கு நீங்கள் அதற்கு தடைக்கல்லா இருக்கிறீங்க. உங்க மூலமா தேவன் தம்மை வெளிப்படுத்தும்படியாக கடவுளை அறியத்தக்கதான அறிவு மற்றவர்களுக்கு உண்டாக வேண்டும் என்று விரும்பி உங்களை வெளிச்சமாய் வைத்திருக்கும் போது நீங்கள் தேவ வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு காட்டாமல் மறைத்து வைக்கும்போது மற்றவர்களுக்கு செய்கிற தீங்காய் இருக்கிறது. உங்கள் நற்கிரியைகள் மற்றவங்களுக்கு தெரியணும். இருக்கிற பெரிய நல்ல காரியமே என்னது? அவர்கள் தேவனை அறியத்தக்கதாக நீங்கள் வழிகாட்டியாக இருந்தாலே அதை காட்டிலும் சிறந்த நற்கிரியை எதுவும் இல்லை. அவர்கள் ஆத்மா நரகத்துக்கு போகாதபடிக்கு தேவனை அறிந்து கொண்டு தேவ ராஜ்யத்துக்குள்ள வரும்போது நித்திய நன்மை அவர்களுக்கு உண்டாகிறது. அதற்கு பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். இங்க பார்க்கும்போது சொல்லப்படுகிறது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் மறைச்சு வைக்காம அடுத்த ஸ்டெப் சொல்லுகிறது, விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். விளக்கை ஏதோ பேஸ்கெட் ஒரு கூடைக்குள்ள வச்சு மறைச்சி அப்படி இல்லை, உயரத்தில் எல்லா ரூமுக்கே வெளிச்சம் வரத்தக்கதாக உயரத்தில் வைப்பாங்க. அது மாதிரி என்னுடைய வெளிச்சம், தேவனை குறித்து நான் வெளிப்படுத்துகிற தேவ வெளிச்சமானது மறைந்திருக்கக்கூடாது. நான் மறைச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரக்காலால் மூடக்கூடாது. மரக்கால் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அநேக நேரம் நாம் செய்கிற காரியம் என்னென்னா, நம்முடைய பயம் அல்லது வெட்கம் அல்ல நிறைய நேரத்தில் நான் அதற்கு தகுதியா என்ற ஒரு சந்தேகம், இந்த காரணங்கள் நிமித்தம் நாம் நம்முடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை, நம்முடைய வெளிச்சத்தை நாம் மறைத்து வைக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது அப்படி வைக்காம விளக்கு தண்டின் மேல் வைக்கணும். கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, விளக்கு தானா விளக்கு தண்டின் மேல் போய் உட்காராது. யாரோ ஒருத்தர் அதை போய் விளக்கு தண்டின் மேல் ஒரு மேல இடத்துல அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே வைக்கிறவங்களா இருப்பாங்க. இப்போ நம்ம அந்த காலத்தில் விளக்குன்னு அதுக்கு ஒரு தண்டு ஒரு ஸ்டாண்டு இருக்கிற மாதிரி அதை பார்த்து புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கலாம். ஒரு டியூப் லைட்டுன்னு வச்சுக்கோங்களேன், டியூப் லைட்டை கீழே வைக்காமல் அதுக்குன்னு ஒரு பட்டி போட்டு மேலே வச்சுருக்காங்களே, அந்த டியூப் லைட் மேலே தானாவாக போச்சு, யாரோ ஒருத்தர் மேலே எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் உயரத்தில் போவது நம்முடைய வேலை அல்ல, அது தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய வேலை என்ன? நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும். நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிற இடத்துல இப்போ எங்கே இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய பிளாட்ஃபார்ம், உங்களுடைய விளக்கு தண்டு. உங்களை குடும்பம், உங்கள் வேலை ஸ்தலம், நீங்கள் ஊழியம் செய்கிற இடம், உங்கள் நண்பர், உற்றார், எந்த இடத்துலலாம் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ, செல்வாக்கு இருக்கோ, அதுதான் தேவன் உங்களுக்கு இப்பொழுது கொடுத்திருக்கிற பிளாட்ஃபார்ம். நீங்கள் உயரத்தில் கொண்டு போவது தேவனுடைய வேலை. நான் உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் பிரயாசப்படணும்னு அவசியமே இல்லை. நம்முடைய வேலை என்ன? நான் இருக்கிற இடத்துல தேவனை குறித்த அறிவை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவனாக நான் இருக்கும்போது, நான் தேவ வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு பிரகாசிக்கத்தக்கதாக அதை காண்பிக்கும் போது தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருப்பார். விளக்கு தண்டின் மேல் வைக்கிறது கர்த்தர், நம்மை உயர்த்துகிறது கர்த்தர். ஆனால் உயர்வு வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனால் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, உயர்ந்ததுக்கு அப்புறம் பிரகாசிக்கிறது அல்ல. நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் ஆட்டோமேட்டிக்கலாக உங்களை உயரத்தில் வைப்பார். லைட்டு மங்கி எரியுதுன்னா அதை ஃபஸ்ட்டு நல்ல பிரகாசம் பண்ணிட்டு தான் மேலே தண்டு மேலே வைக்க முடியும். மேலே தண்டு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரகாசத்தை கூட்டணும்னு இல்லை, முதல்ல பிரகாசத்தை கூட்டிட்டு மேலே எடுத்து வைப்போம். அதே மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருங்கள்.
கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். வாசிக்கிறோம் 16வது வசனத்துல, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். என்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எப்படி அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல இயேசு குறிப்பிட்டு சொல்லுகிற காரியம்னா, உங்கள் நற்கிரியைகளை கண்டு. நற்கிரியைகளை கண்டு அவர்கள் என்ன பண்ணணும்னா, இது தேவனுடைய வெளிச்சம் என்பதை அறிந்து அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் வந்து உங்களை பாராட்டத்தில் பிதாவை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கும். என் தேவ வெளிச்சம் என்னில் காணப்பட வேண்டும், அது நான் பிரகாசிக்க வேண்டும் கர்த்தருக்காக அப்படின்னு சொல்லும்போது நான் நற்கிரியைகளை செய்கிறவராக இருக்கும். நற்கிரியைகள் அப்படின்னு சொல்லும்போது இயேசுவை குறித்து நமக்கு நல்லா தெரியும். இயேசுவை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய். என்ன நன்மை செய்தார்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லிட்டு அந்த ராஜ்யத்தின் வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களாக, பிசாசை துரத்துகிறவர்களாக, பிணியாளிகளை சொஸ்தமாக்குறவர்களாக இருந்தார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான சுவிசேஷத்தை, நல்ல செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லுவது ஒரு நல்ல செய்தி. அப்படி சொல்லும்போது கர்த்தர் வசனம் சொல்லுகிறார், நான் உங்களோடனே இருந்து அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்துவேன். தேவனுடைய வல்லமை விளங்கும் நாம் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக இருக்கும்போது, அப்படி செய்கிறதை வேதம் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நன்மையை செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரிந்த ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைக்கும் போது வாய்ப்பை உண்டாக்கி கொண்டு நீங்கள் இயேசுவை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறவர்களாக இருக்கணும். எனக்கு பிரசங்க கலை இருக்கு, இல்லை அதை பற்றி கவலையே இல்லை. நான் வேதாகம கல்லூரிக்கு போனேனே அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் தேவனை குறித்து அறிந்த அறிவை மற்றவங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கும். அதே நேரத்தில் நான் வெறும் பிரசங்கம் பண்ணுகிறவனாக, பைபிளை சொல்லுகிறவனாக மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது நான் மற்றவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவனாக இருக்கும். ஏழைகளை விசாரிக்கிறவனாக இருக்கணும், வியாதியஸ்தர்களை விசாரிக்கிறவனாக இருக்கணும், நன்மை செய்கிறவனாக இருக்கணும், சரீர பிரகாரமான நன்மையும் செய்கிறவர்களாக இருக்கணும். பசியாக வந்திருக்கவனை பார்த்து போய் சாப்பிட்டு திருப்தியாருன்னு சொல்லிட்டு வெறும் ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறவனாக இருக்கக்கூடாது. அவனுக்கு முடிஞ்ச என்னால் எந்த நன்மையை செய்கிறவனாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் தேவனை குறித்து சொல்லுகிறவனாக இருக்கணும். ரெண்டும் சமமாக இருக்கணும். நிறைய நேரத்தில் இந்த ஆண்டவரை குறித்து பகிர்ந்து கொள்வதில் முழுமையாக இருந்துவிட்டு சரீரப்பிரகாரமான நன்மைகளை சமுதாயத்துக்கு செய்வதை நிராகரிக்கிற ஒரு சாரார் உண்டு. இல்லை, ஒரு சாரார் வெறும் சமூக சேவையை மாத்திரமே செய்து கொண்டு அவர்களுக்கு தேவனை குறித்த அறிவு உண்டாக்கத்தக்கதான வழியை உண்டாக்குறதே இல்லை. வெறும் நன்மை செய்தேன் என்று திருப்தி கொள்கிறவர்களாக. அப்படி இல்லை, இரண்டும் இருக்க வேண்டும். அப்போதான் நீங்க செய்கிற நன்மையை பார்த்து தேவனுக்கு மகிமை உண்டாகும். இல்லைன்னா சாப்பாடு கொடுத்தீங்களா, நல்லது பிரதர், நல்ல சிஸ்டர், நல்ல சாப்பாடு, எவ்வளோ நல்லவங்க பா, எவ்வளோ இறக்க குணம் உள்ளவங்க, எவ்வளோ தயால குணம் உள்ளவங்க அப்படின்னு உங்களை தான் பாராட்டுவாங்களே ஒழிய தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதான ஒரு வழி அங்கே உண்டாகிறது கடினம். நீங்க சரீரபுரமான நன்மையோ ஆவிக்குரிய நன்மையோ செய்யும்போது ஜனங்கள் உங்களை பார்க்கத்தக்கதாக அல்ல, அவர்கள் தேவனை பார்க்கத்தக்கதாக நீங்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இப்படி நன்மை செய்கிறது தேவன் செய்த அனுக்கிரகம். பவுல் சொல்லுகிறது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற நிலைமையில நாம இருக்கணும். தேவனை நான் பின்பற்றுகிறபடினாலே நன்மை செய்கிறவனாக, வெளிச்சம் தருகிறவனாக நான் இருக்கிறேன். தேவனை நீங்கள் பின்பற்றினால் நீங்களும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்ற அறிவை, சத்தியத்தை பகிர்ந்து கொள்கிறதா இருக்கும். வெறும் வார்த்தைகளில் அல்ல, செய்கையில் இருக்க வேண்டும். வார்த்தையும் இருக்க வேண்டும், செய்கையும் இருக்க வேண்டும்.
பேதுரும் யோவானும் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். தேவாலயத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே பிறவியிலேருந்தே முடமாக இருக்கிற ஒரு மனுஷனை சொஸ்தமாக்குறாங்க. அப்போது திரள் கூட்டம் சூழ்ந்து கொண்டு அவங்கள ஆச்சரியமாக பார்க்கும்போது பேதுரு சொல்லுகிறார், எங்களை ஏன் நீங்கள் ஆச்சரியமாக பார்க்குறீங்க? இங்கே சுய சக்தினால இல்லை, இங்கே சுய பக்தினால இல்லை, இயேசுவை விசுவாசிப்பதினாலேயே, அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தினால தான் இந்த மனுஷன் சொஸ்தமடைந்தான். எங்களை பார்க்காதீங்க, எங்கள் மூலியமாக எங்களிடத்திலிருந்து தான வல்லமை, இங்கே சுய வல்லமை எதுவுமே இல்லை, இயேசுவை விசுவாசிக்கிறதுனால உண்டாகிற ஒரு நன்மை என்று காண்பிக்கிறவர்களாக இருந்தாங்க. அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடம். நற்கிரியைகளை செய்யாமல் இருக்கிறதில்ல, நற்கிரியைகளை செய்யணும். அந்த நற்கிரியைகளை செய்யும் போது ஜனங்கள் பிதாவை, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக நாம் நன்மை செய்யும் போது உலகம் நம்மை பாராட்டும், அதை தடுக்கவே முடியாது. ஆனால் அந்த நன்மை சொல்லி நம்மளை பாராட்டும் போது அந்த புகழை நமக்கென்று எடுக்காமல் அவர்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும். தேவனுக்கு நேராக அவங்களை வழி நடத்தணும். அந்த புகழை தேவனுக்கு கொடுக்கணும். அப்போ தான் நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். இந்த முழு காரியமே 14லேருந்து 16 வரைக்கும் பார்க்கும்போது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம், விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்கு. இதோடைய ஹோல் பர்பஸே என்னது? தேவன் மகிமைப்பட வேண்டும். தேவன் நம்மை உலகத்தில் வெளிச்சமாயிருந்து சுடர்களைப் போல பிரகாசிக்கணும், மறைந்திருக்க கூடாது, உங்கள் வெளிச்சம் மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லுகிற நோக்கம் என்னன்னா, நம்மை உயர்த்தி நமக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகணும். அது நோக்கம் அல்ல. அது ஒரு பை ப்ராடக்ட். வயலுக்கு போகிற தண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த இருக்கிற சின்ன சின்ன செடிகளுக்கு, களைகளுக்கு போகிற மாதிரி தேவனுக்கு மகிமை உண்டாகிறதுனால நமக்கும் கனம் உண்டாகுது. ஆனால் நமக்கு கனம் உண்டாகுது, நம்மை உயர்த்துவது தேவனுடைய நோக்கம் என்று சொல்லப்படவில்லை. நம் மூலியமாக தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். அதுதான் நோக்கம். நான் மறைந்திருப்பேன், நான் வெளிச்சம் கொடுக்க மாட்டேன், நான் பிரகாசிக்க மாட்டேன், எனக்கு புகழ்ச்சி வேண்டாம், கீர்த்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவது தாழ்மை அல்ல. எனக்கு புகழ்ச்சி கீர்த்தி உண்டாக்குறது தேவன் ஏன் உயர்த்துகிறார்? ஏன் எனக்கு புகழ்ச்சி கீர்த்தி உண்டாகணும் அவர் விரும்புகிறார்? ஏன்னா அவருடைய ராஜ்யத்தின் நோக்கம் நிறைவேறும். ஜெபம் பண்றோமே, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உலகம் முழுதும் தேவனுடைய ராஜ்யம் வரணும், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படணும், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படணும், உம்மை போல வேற தேவன் இல்லை, நீர் ஒருவரே தேவன் என்று உலகமே அறிந்து கொள்ளணும். யார் மூலயமா அறிந்து கொள்ளணும்? இதெல்லாம் எப்படி ஆட்டோமேட்டிக்காக நடக்குமா? நம் மூலியமாக தான் நடக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கம் நிறைவேறுவதற்கு நாம் பிரகாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற இவர்கள் பிரகாசிப்பது போல நாமும் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்தா நாமும் பிரகாசிப்போம். எனக்கும் இந்த தேவன் வேணும், எனக்கு இந்த ராஜ்யத்தின் வாழ்வு வேணும் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிற காரியம் அதுதான். மறைந்திருந்தது போதும், எழும்பி பிரகாசி, உன் வெளிச்சம் வந்தது. ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்பதாக இன்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கே உங்களுக்குள்ளாக வெளிச்சம் வந்தாச்சு. என்னில் தேவன் வாழ்கிறார், இயேசு கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் என்ற அறிவோடு உணர்வோடு செயல்பட ஆரம்பிங்க. இருக்கிற இடத்துல நீங்க இயேசுவை வெளிப்படுத்துங்க. உங்கள் பிரகாசத்தை தேவன் பார்த்து உங்களை உயர்த்துகிறது தேவனுடைய வேலையா இருக்கு. நான் அதுக்கு தீவிரப்படணும், பிரயாசப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இருக்கிற இந்த இடத்துல, இந்த சூழ்நிலையில, இந்த நாட்களிலே அவரை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள், அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறீர்கள். இதுக்கு முன்னால் அவர் சொன்னாரு, ஆவியில எளிமை, சாந்தம், நீதியின் மேல் பசிதாகம், இரக்கம், இருதயத்தில் சுத்தம், சமாதானம் பண்ணுகிறது. அவருடைய நேச்சரை, குணாதிசயத்தை வெளிப்படுத்துங்க. ஏன்ற மட்டும்
கர்த்தரை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும். அது சொல்லும் போது ஞானமாக சொல்லணும், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். ஆனால் காலம் பொல்லாததாக இருக்கிறதுனால ஆதாயப்படுத்தி கொள்ளுங்க. எதிர்ப்பை கண்டு நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போய் மற்றவங்களுக்கு போய் நான் கிறிஸ்தவத்தை திணிக்கிறேன் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் பிரகாசிங்க, உங்கள் வாழ்க்கை பிரகாசிச்சா போதும். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார் சீஷர்களுக்கு, எருசலேமில் போய் தங்கியிருங்க, வெயிட் பண்ணுங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், உலகத்தின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார். இயேசு உயிரோடு தான் இருக்கிறார். மரித்தவராய் இல்லை, 3வது நாள் உயிரோடு எழுந்து விட்டார். அதற்கு அடையாளமாக அவர் போய் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு தம்முடைய பரிசுத்தாவினர் அனுப்பி இருக்கிறார். பரிசுத்தாவினர் எனக்குள்ளாக இருக்கிறபடினால் அவர் கொடுக்கிற பலனினால் நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறேன். சாட்சியாய் இருங்கள். நீங்கள் சாட்சியாக இருக்கும்போது சாட்சி கூறுவதற்கு வாய்ப்புகளை கர்த்தர் உண்டாக்குவார். 1 பேதுரு 2:12 பார்க்குறோம், பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்குறோம். உபாகமம் 28:10 பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் கொடுத்த அதே காரியம்தான். ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளணும், நீங்கள் தேவனுடைய நாமத்தினால் அழைக்கப்படுகிறவர்கள் என்று. அதே மாதிரி 1 பேதுரு 2:12 வாசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும். புறஜாதியாக நம்ம பார்த்துட்டு நம்முடைய நற்கிரியைகளை பார்த்து தேவனை மைமைப்படுத்தத்தக்கதான வாழ்க்கை இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்களா? நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்ற அறிவு வந்ததுக்கு அப்புறம்தான் நான் வெளிச்சத்தை கொடுக்கிறவனாக இருப்பேன். இல்லைன்னா எனக்கு ஒன்றும் தேவ வெளிச்சமே இல்லை, நான் பிரகாசிப்பது எப்படி, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொல்லுது, நீங்கள் பிரகாசம் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏற்கனவே வெளிச்சமாக இருக்கிறீர்கள். கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரான்னு செக் பண்ணிக்கோங்க. கிறிஸ்துவை நான் இதுவரைக்கும் அறியவில்லை அப்படின்னா இந்த நாளில் கிறிஸ்துவ இயேசுவை தெய்வம் என்று நான் விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக மரித்தார், 3வது நாள் உயிரோடு எழுந்தபடினால எனக்கு பாவத்திலிருந்து தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பிரிவு பகைமையிலிருந்து ஒரு விமோச்சனம் உண்டாகி இயேசுவை விசுவாசிப்பதனால தேவன் என்னை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார் என்ற அறிவோடு இயேசுவை உங்களுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருக்கே, அவரும் ஒருவர் இல்லை, அவரே என்னுடைய தேவன் என்ற தீர்மானத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் இருதயத்துக்குள்ளாக அவர் வாசம் செய்வார். இன்னிலிருந்து நீங்கள் வெளிச்சமாக இருப்பீர்கள் உலகத்துக்கு. எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும் அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போய் இயேசுவை குறித்து எனக்கு இன்னும் அதிகமாக சொல்லித்தாங்கன்னு கேட்டு சபையில் போய் சேர்ந்து பைபிள் என்ன சொல்லுதுன்னு கற்றுக்கொள்ளுங்க. இயேசுவை நான் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டவன் என்று சொல்லுகிறவர்கள் இயேசு என்னில் வாழ்கிறார் என்ற உணர்வோடு வாழ ஆரம்பிங்க. பிரகாசமாக இருங்கள் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் பிரகாசிப்பது தேவ சித்தம், தேவ நோக்கம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் நம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்பதை இந்த நாளில் எங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறீர். உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் மற்றவங்களுக்கு பிரதிபலித்து உலகத்தில் பிரகாசிக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக அவர்கள் இருதயத்தில் நீர் இடைப்படுவீராக. ஆவியானவரே, அவர்களை பலப்படுத்தி உமக்கு சாட்சியாய் நீர் அவர்களை நிறுத்துவீர்கள். அவர்களுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கத்தக்கதாக உம்முடைய வல்லமை விளங்க பாத்திரங்களாக இவர்கள் இருக்கட்டும். அவர்கள் இருக்கிற இடங்களிலே, குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, அவர்கள் போகிலும் வருகையிலும் கர்த்தாவே இவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் வாழ்க்கையை மாற்றும். மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக அவர்கள் சுற்றி திரிய உதவி செய்யும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. For contact J. Seelan Paul Ministries, contact number 97907 52795. Mail ID
wordofgod.paul@gmail.com. ஜெய்சீலன் பால் மினிஸ்ட்ரிஸ் வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.